இது வெறும் இயந்திரம், அறிவில்லாத பொருள். கோடு வேர்டு எழுதுறாங்க. இந்த போன் என்பது உடம்பு இல்லைங்களா, உயிர் என்பது சிம் கார்டு. வேணுங்கும் போது ஆன் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க தானே முடிவு பண்றீங்க. ஆன் பண்ண உடனே அந்த சிம்மும் அந்த ஃபோனும் தொடர்பு எல்லைக்கு வருது, அது இணைப்புக்கு வந்துடுது. வந்த உடனே உங்களுக்கு யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சேன்னு அவனுக்கெல்லாம் போயிடும். அவன் ரெடி ஆகிட்டான், கூப்பிடு அவனை. அவன் வாட்ஸ்அப் அனுப்பிச்சான், டபுள் டிக் வந்துச்சா ஒரு டிக் வந்துச்சானே, ஒன்று தான் வந்திருக்கு, இன்னும் ஆனே பண்ணாமல் வச்சிருக்கிறாயா. 2 டிக் வந்துச்சு, பார்க்காம இருக்கிறாயா. பச்சை கலர் வந்துருச்சு, பார்த்துட்டாயா. எத்தனை குறிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா. நாம் பயன்படுத்துகிற ஃபோனில் இதே மாதிரி தானுங்க பெருமானும் வேலை செய்கிறான். இது அவனை பார்த்து நாம் காப்பி அடிச்சுட்டு இருக்கிறோம். நாம் ஏதோ கோடு எழுதி ஏதோ செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்க. ஆனால் அவன் கோடு எப்படிப்பட்டது, அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச கோடு. இந்த செல்போனை கண்டுபிடிச்சு அதை கொண்டாந்து சேர்த்து இயக்குவது போல உடம்பையும் உயிரையும் கொண்டாந்து கூட்டி வச்சு அவன் என்ன பண்ணான். இது அறிதல் நிகழும்னா எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்போ சொல்லாரு பாருங்க, கலாதிகள் 5, இந்த கலாதி 5 கூட ஒரு புலன் நுகரும்